ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில் இது என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க பெற போகுது, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. சொல்லப்போனால் இந்த காலத்தில் ஏற்றத்தாழ்வுகள் பல விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க பெற்றாலும் அதீத நன்மைகளையும் நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் மாற்றங்களை எதிர்பார்ப்பீங்க. இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். சில நேரங்களில் அது நன்மையை ஏற்படுத்தினாலும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்புக்கு மீறிய ஒரு சம்பவமாக இருக்கலாம். அதாவது நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கலாம், சில நேரங்களில் நீங்கள் நினச்சதற்கு மாறாக ஏதாவது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட சில விஷயங்கள், அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு முயற்சியை மேற்கொள்கிறீங்க அப்படின்னும் போது அதில் சின்ன தடை ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக முடிஞ்சிடும். ஆரம்பத்திலே என்னடா இது ஒரு தடங்களாக இருக்குது, என்ன இது நமக்கு இழுபறியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அதை கைவிட்டுற வேண்டாம். அதில் இன்னும் நீங்கள் ஒரு கடினமான உழைப்பையோ இல்லை கடுமையான முயற்சியும் நீங்கள் போடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் சாதகமாகவும் இருக்குங்க. ஆனால் சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது இது கண்டிப்பாக நல்லதாக தான் முடியும், எந்த மாற்றமும் இதில் கிடையாது அப்படின்னு நீங்கள் அதீத நம்பிக்கையோடு இருப்பீங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை, ஏமாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதீத நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் மத்தியில் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம், ஆனால் சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கே அது பிரச்சனையாக மாறும். அதனால் எந்த விஷயத்தை சொல்லலாம், என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம், அதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. ஆனாலும் இந்த நேரத்தில் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவங்க கிட்டலாம் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருக்க பாருங்கள். எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்க வேண்டாம். எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எந்த விஷயமும் பகிர்ந்துக்காமல் இருங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அதற்கு ஏற்றவாறு நீங்கள் பேசி அப்படியே முடிச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ஒரு விதத்தில் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்னதாக ஒரு இப்போ ஒரு பயணம் போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குடும்பம் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பலன்களை தான் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் ரீதியாக பெரிய அளவில் மாற்றங்கள் கிடையாது, ஒரு சுமாரான நிலை. கடந்த காலத்தை விட இந்த காலம் கொஞ்சம் மேன்மையாக இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு அதே நன்மையை தரும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. ஆனால் அதே நேரம் உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெறலாம். ஆனால் அதே நேரம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு அதீத நன்மைகள் அடைய போகிறீங்க அப்படின்னு ஒரு கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை அடையுது. இப்போ குரு பெயர்ச்சி நடைபெறதுனால அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிது அப்படின்னும் போது மற்ற கிரகங்கள், அதாவது சனி பகவான், ராகு கேது பகவானினுடைய தாக்கங்கள் அதிகமாக வீரியமிக்கதாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளில் பிரச்சனைகள், தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் அந்த தருணத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் சில விஷயங்களை, பிரச்சனைகளை, சிரமங்களை, போராட்டங்களை, சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. எல்லா விஷயத்துக்குமே வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா, இதுக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் அதீத நம்பிக்கை வைக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து சிரமத்திற்கு உள்ளாகவும் நேரிடலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி சில கிரகங்களினுடைய இணைவின் காரணமாக சில யோக பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறலாம். அதிலும் இந்த நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்க பெற போகுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் சனியும் வந்து இணைகிறதுனால உங்களுக்கு நவபஞ்சம யோகம் வந்து உருவாகிறது. இதன் காரணமாக உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நல்லவையாக நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு திட்டமிடல் நீங்கள் இருந்ததுன்னா, ஒரு பிளானிங்கோடு நீங்கள் பண்ணும்போது வரக்கூடிய பாதிப்புகளை வந்து உங்களால் சரிகட்ட முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் சிறு தடை தாமதத்தை வந்து நீங்கள் சந்திப்பீங்க. இப்போ வந்து வரன் அமையவே இல்லை, வரன் அமையக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு. திருமண தடை இருக்குது, வரன் ரொம்ப நாளாக வந்து தட்டி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுலையோ, வரன் அமையறதுல, பேச்சுவார்த்தைகள்லையோ வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து மும்முரமாக இருக்கணும். அதே நேரம் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா ஆலோசனை பண்ணி தீர விசாரித்து வந்து வரனை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் சமூகத்தில் வந்து பழகியவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பங்களை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதிலும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உணர்ச்சி பூர்வமான அனுபவங்கள் வழக்கத்தை விட மிகவும் தீவிரமாகவே இருக்கும். நீங்கள் மற்றவர்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் வந்து அதற்கு காரணமாகவே அமையும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக சொத்துக்களோ அப்படி இல்லைன்னா வண்டி வாகனங்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட உறவுகள் பக்கம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னா அது அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். அதனால கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்க. மற்றவர்கள் உங்கள் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு விளையாட அனுமதிக்காதீங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி சட்டுன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும். அந்த கோபப்பட்டு எதிர்வினை ஆற்றுவதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகி தங்கள் சொற்களுக்கு மதிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வழக்கு விவகாரங்களில் காலதாமதமான நிலை காணப்படலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். மாணவர்களுக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க. பண வசதி அதிகரிக்கவும் செய்யலாம். தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கலாம். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். இடமாற்றமும் உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவினங்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். அரசியல் துறையினருக்கு தங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் உற்சாகம் ஏற்படுங்க. கடித போக்குவரத்து சாதகமான பலன்களை தரலாம். கலைத்துறையினருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க.
அவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போல இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நீடிக்க செய்யும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அரசியல் துறையினர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். சக மனிதர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கவனத்தை சிதற விடாமல் உழைப்பது அவசியம். மனதில் இருந்த கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படலாம். எல்லா முயற்சிகளிலையுமே வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியும் இருக்கலாம். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை நீங்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். தொழில் வியாபாரம் சீராகும். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரலாம். வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்க போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். அதே நேரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும். காரியங்களில் தாமதமும் உண்டாகலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போலவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலைகளையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். பெண்களுக்கு எந்த காரியத்திலையும் ஈடுபடும் முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். எந்த வேலையிலையுமே முழு கவனத்தை செலுத்த பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலை உண்டாக செய்யலாம். மன தெம்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலை காணப்பட்டாலும் லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது. மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். அதே நேரம் வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்க தாமதமானாலும் கட்டாயம் கிடைக்கப் பெறுவீங்க.